ராஜனுக்கு பாண்டிச்சேரி நாடகம் ரொம்ப குஜாலம் ஏன்னா அவன் தான் சரகு ரெண்டு கண்ணு இருக்கும். நாடகம் முடிச்சுட்டு வர்றப்ப அப்படியே பின்னாடி சீனிக்குனா வருவான். ஏன்னு பார்த்தா இவன் பேக்ல துணிலாம் வரும். ஏன் பேக்ல வச்சுட்டு கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகலன்னு சவுண்டு கேக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் பாதி பணம் எரிஞ்சிட்டு மீதி பணம் வளர்த்து என்ன மாத்திட்டியா மலைன்னு ஊர்ல எடுத்து விட்டுறியா நான் போய் அவங்க பயந்து சுத்துறேன். நீ போய் பழைய சுத்து சுட்டு வாங்கி உள்ள போடணும். மன்னா அடே காவலா காவல் வாலிய வாழ்த்துங்க. அரண்மனையில் அதிகமான வேலை முடிச்சிட்டு வர கால தாமதம். நீ வந்து விட்டாய். ஆமா மற்றொரு ஐயா சப்ப சூத்தன் வந்து கொண்டிருக்கிறான். அடே சப்பு சூத்தா ராசி ராசி. ஆமா நீ எங்க கொண்டிருந்தாய்? நான் வந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? நீ நாளாக இருப்பதற்காக. ஆமா கையில் என்ன ஆட்டை அது எதற்காக? கையில் கொண்டு பார்க்கலாம். எப்படி உனக்கு இவ்வளவு வீரம் வந்துச்சு? அவர் கையில கை மாறிச்சா? ஆமா பானோர பவர் மொத்தம் எது வந்துச்சு? ஜாதி வாங்கண்டா. ஆமா வை ஐயா சப்ப சூத்தா அது என் கையில் தாருங்கள். அது இது ஆமா ஆளு உத்தார ஐட்டம்பா. ஏய் வாடா அவர் யாரு எவ்வளவு பெரிய ஆளு அண்ணா அவர் அவர் மேல அனுவசமா கை வைக்கிறான். அவர் யாரா? இந்த நாட்டு மன்னாரு. நம்ம ரெண்டு பேரும் அவர் கொட்டையில வேலை செய்யறோம். வாயில போல உக்காராப்பா. நான் வரமாட்டேன். ஏன்னா இவனுக்கு காலம் வச்சது அவன் தான். 6 நாளா ஆட்டத்துக்கு வரல. இன்னைக்கு இந்த ஊருக்குன்னு வந்துட்டுக்கிறான். அவன் அடிக்கிறதுக்கே பிளான் போட்டுக்கிறான். விளையாடி நடந்திருக்கான். அவன் செத்துருவாண்டா. ஏற்கனவே மொத்த உள்ள மொத்த கூட்டுக்குது. 16 ஆடிலாம் ஐயா. செல்வங்கள்
பொட்டை குட்டி மடா குட்டி ஒண்ணு பொட்டை குட்டி இப்படியா சொல்லுவாங்க? மொத்த போட்டா மூஞ்சில ஓட்டுறணும் அரண்மனை வேலை செல்ல மாதிரி பேச மடா குட்டி ஒண்ணு பொட்டை குட்டி ஒண்ணு சேகன் ஒண்ணு கிடையாது ஒண்ணு யார் எப்படியா ஆண்மகன் ஒன்றி பெண்மகன் ஒன்றி தெரியாம மாத்திருக்கிறாங்கடி இப்போ சரி விடு இரண்டு செல்வங்கள் பிறந்தது. நேரமா என்னமா தெரியவில்லை. இவருடைய மனைவி அகால வளர்ந்து விட்டார். அம்மா இறந்து விட்டார்கள். என்ன செய்வது? அதன் பிறகு இன்னும் திருப்பதிகளை வளர்க்க வேண்டிய காரணத்திற்காக இரண்டாம் தாரமாக மலர்வி என்று சொல்ல மாட்டேன். ஏய் மனைவி எவ்வளவு இறைவனுக்குள் சொல்றாங்க. அது என்னவோ தெரியவில்லை. எதை கவர்ந்து விட்டு இருந்தாலும் கல்பத்தின் பல்லைக்கென்று மனித மாணிக்கம் என்று சொல்றாங்க.